நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? அமைச்சர்கள் தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிறாங்க. மேகதாட்டு அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார், உங்களுடைய பதில். கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் ஜெயில் எப்படி பாக்குறீங்க சார்? தாத்தா ஜெயில சிறைச்சாலை அவர் 65 நான் வரல, நான் வந்திருக்கிறேன், பல சிறைக்கு வந்து பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து தெரியும், கிட்டத்தட்ட 8 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அரசை வந்து தவறாக பேசிட்டாரு, அவர் மீது வழக்கு போட்டு ஒரு மிரட்டுகின்ற பணியை இந்த செஞ்சு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் அறிவுறுத்தல் அவரை சந்தித்து அவரை நலம் விசாரிக்கிறதுக்காக அவர் பார்க்கறதுக்காக வந்தேன். நானும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஈராஜன் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் போய் நேரில் அவரை சந்தித்து நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப தைரியமாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. தொடர்ந்து திமுக உறுப்பினர் வழக்கு பதிவு பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து இப்போ உங்களை பண்ணிருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? இது அந்த அரசனுடைய எதனுடைய அரசுடைய ஒரே பணியாக தான் அதை பார்க்குறேன். வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோஷியல் மீடியாவில் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க சொல்லப்போனால் தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் தான் வந்து தவேக நிர்வாகிகள் மீது அவங்களுடைய கட்சிக்காரங்களே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதை பற்றிலாம் இந்த அரசு கொஞ்சம் கூட அதுக்குள்ள செவி சாய்க்காம சொல்லப்போனால் அவங்களுடைய கட்சிக்கு நிர்வாகிகளே இன்னைக்கு பல்வேறு புகார்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து, உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன், நான் யார் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க தான் சொல்கிறேன்னு. இந்த பணிகளை இந்த அரசு முழு நேரமாக 24 hour ஜாபாக செஞ்சு நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.